ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல்கண்ணன். நான் உங்கள் கண்ணன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஷோலிங்கர், திருத்தணி இந்த 2 கோயிலை நாம் எப்படி கவர் பண்ணலாம். அரக்கோணத்துலேருந்து அரக்கோணம் வரைக்கும் வரோங்க. அரக்கோணம், ஷோலிங்கர், திருத்தணி, அரக்கோணம் அப்படி தாங்க வரப்போகிறோம். அதை எப்படி கவர் பண்ணலான்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்க்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு அரக்கோணம் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். ஆல்ரெடி அந்த வீடியோ ஒரு 52 நிமிஷம் வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அரக்கோணம் அரைவ் ஆகிட்ருக்கோங்க. எங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோன்றதை பார்ப்போங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:15ங்க. ஒரு 20 நிமிஷம் டிலே. அதே டிலேவோடு தாங்க வந்திருக்கோம். எல்பி கோடிக்கு ஆரம்பிச்சிட்டாரு. வண்டிக்கு கிளம்ப போகுங்க. வண்டிக்கு இங்கே அரக்கோணத்தில் ஒரு 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. ஸோ வந்தோடனே கிளம்பிடுச்சுங்க. சஞ்சீவன் விஜயவாடா வரைக்கும் போகிறாருங்க. அவர் போகிறதுக்கு நைட்டு ஆயிருங்க. நைட்டு 9 மணிக்கு காலைல நீங்கள் 9 மணி என்ன 12 மணி நேரத்தில் நீங்கள் விஜயவாடா போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரெயினுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். சரி மகளே, என்ன இன்றைக்கி லோக்கல் ஷாட் தாங்க எடுக்கவே முடியலங்க. பார்த்துக்கலாம் அவனுங்க, இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக எடுப்போம். நான் இந்த அண்டு சொல்லுதாங்க இருந்தேன். இப்போ போது பார்த்தீங்களா, இந்த அண்டு சொல்லுதாங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். மக்கள் இப்போ அரக்கோணம் ஸ்டேஷனுக்கு வெளில வந்துட்டேங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இதாக ஷோலிங்கர் போயிடுவாங்க. திருத்தணி 6:30 நம்ம ஷோலிங்கரை முடிச்சுட்டு திருத்தணி போகணும் தாங்க ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஒரு சாப்பாடு கடை தெரிவிச்சுருக்கேன். இங்கே சாப்பாடு இருக்கணும்னா எனக்கு தெரியும், போய் பார்த்தா தெரியும். பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே ஒரு பஸ்ஸு கிடச்சிதுங்க. உடனே நான் அதில் ஏறிட்டேன். ஆனால் பஸ்ஸு ஸ்டார்ட்ஸ் எதுவுமே பஸ் ஸ்டாண்டில் இருக்கலைங்க. கூட்டமாக தான் இருந்துச்சுங்க. ஸ்டாண்டிங்கில் தான் போனேன் ஷோலிங்கர் கோயில் வரைக்குமே. ஃபேர் பார்த்திங்கன்னா 25 ரூபாங்க. ஒரு சின்ன விஷயங்க. ஸோ உங்களை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறாங்க ஆஞ்சநேயர் கோயிலுன்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் 1.5 கிலோமீட்டர் மேலே நீங்கள் நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கணும். சரி, நான் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் படிக்கிட்டு ரூட் எடுத்துட்டேங்க. ஒரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 1 hour 1.5 hours ஆகிடுங்க. நான் ஒரு ஸ்லோ வாக்கர், கொஞ்சம் பொறுமைங்க. ஒரு 2 மணி நேரம் இங்கே டைமு. நமக்கு இன்றைக்கி நம்ம சென்னைக்கு 10 மணிக்கு போக போகிறோன்னு தெரியலைங்க. ஏன்னா திருத்தணி போயிட்டு தான் நான் சென்னைக்கு போவேன். கண்டிப்பாக என்ன பண்ணாலும் நான் திருத்தணி போக மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் திருத்தணி போயிருந்துருக்கலாங்க. அது இன்னும் போத ஐடியா வச்சுருந்தேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பார்த்து வந்துட்டேங்க. சரி, ஒரு மலை ஏற்றும் போது ஆரம்பிச்சாங்க. வீடியோ கட் பண்ணிட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 படி ஏறி இருக்கீங்க. அதுக்கே நீ மூச்சாகுது. நான் என்ன பண்ணல, 200-300 படி நம்ம அசால்ட்டாக ஏறுவோம் பஸ் ஸ்ட்ரெச்சுக்கு. பட் இன்றைக்கி ஒரு 100 படிக்கு மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா அரக்கோணம் ஷோலிங்கர் வரைக்கும் நின்று தாங்க வந்திருக்கேன். கால் வழியே ஒரு சைடு. நான் அரக்கோணம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்குங்க.
பஸ் ஸ்டாண்டுக்கு தெரியாமல் நான் மட்டும் நடந்து வந்துட்டுருந்தேன். அது அப்புறம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதுவே ஒரு 2 கிலோமீட்ரு. திரும்ப இங்கே அரக்கோணம் இங்கே கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே ஒரு 1.5 கிலோமீட்ரு. மொத்தம் இப்போ மட்டும் 4 கிலோமீட்டர் நடந்துட்டேங்க. திரும்ப நடந்துகிட்ருக்கேன். இறங்கணும் வேறு. இறங்கிட்டு திரும்ப திருத்தணி போகிறோங்க. கண்டிப்பாக போகாமல் இருக்கக்கூடாது. எனக்கு பக்கமாக தாங்க இருக்குது. சென்னை தான் போய்க்கலாங்க. பொறுமையாக அவ்வளோ போய்க்கலாம். நைட் நமக்கு 11 மணி தான் ட்ரெயினு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாங்க. மூஞ்சி இருந்தால் வேர்வை ஊற்றுன்னு ஊற்றுதுங்க. ரோப் கார் இருக்குன்னு நினச்சா ரோப் கார் இல்லை. அது ஒரு மைனஸுங்க. அப்புறம் எந்த மழையுமே நான் எந்த விதத்தில் நடந்தது இல்லைங்க. இந்த என்னால் 100 படி கூட ஏற முடியலைங்க. 100 படி கூட என்னால் ஏற முடியலைங்க. என்ன காரணம் தான் தெரியல. சாப்பிட்டெல்லாம் வெயில் வலி செம்மையாக இருக்குங்க. ஒரு 100 படி கூட ஒரு ஸ்ட்ரெச்சில் என்னால் ஏற முடியல. கிட்டத்தட்ட 50 படி மேலே ஏற முடியலைங்க. என்னன்னு தெரில. உடம்பு என்னாச்சுங்க. பட் போய் தாங்க தீரணும். அதுதான் ரோப் கார் இருக்கான்னு கேட்டேன். ஆனால் ரோப் கார் போயிட்டு தான்ட்டு இருக்கேன். தெரியாமல் நம்ம பாட்டி இதில் வந்துட்டோம். அதெல்லாம் மழை ஏற முடியாதுங்க. ரோப் காரில் போகிறது பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்து வந்துடுங்க. நான் இதை சேர்த்து வரது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாதுங்க. நான் இப்போ சொல்லிடுறேங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ் கண்ணன். நான் உங்கள் கண்ணனுங்க. இப்போ இந்த விழாவில் நீங்கள் சோழிங்கபுரம் நரசிம்மர் கோயிலையும் திருத்தணி முருகன் கோயிலையும் நீங்கள் வந்து இந்த விழாவில் நம்ம எக்ஸ்ப்ளோரிங்காக ஒரே இதாக பண்ண போகிறாங்க. எப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மாதிரி நம்மளே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இதை பார்த்துட்ருக்கீங்க. நான் சோழிங்க மலை மேலே வந்துட்டேங்க. நான் 1305 படிக்கிட்டுங்க. மொத்தம் 1 மணி நேரம் இருக்குது. கரெக்டாக ஷார்ப்பாக 1 வருங்க. நான் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வந்துட்டேங்க. இப்போ 1 மணிக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கணுங்க. 4:45 கீழே இறங்கி 5 கிலோ நம்ம திருத்தணி போய் 7 கூட திருத்தணி வந்து கிளம்பணுங்க. நம்ம தாங்க பார்த்துருக்கேன். முயற்சி பண்ணுவோம். கோவிலுக்குள்ளே ஒரு சரியான கூட்டங்க. ஒரு 1/2 hour ஆனிச்சுங்க. நான் சர்வதர்ஷன் தான் போனேன். அதாவது இலவச தரிசனங்க. அதில் தான் நான் போனேன். ஒரு 1/2 hour ஆனிச்சுங்க நான் சாமி பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா சாமி பார்த்தாங்க. மனம் திருப்தி அடைந்ததுங்க. கோயிலில் கிடைச்ச பிரசாதங்க லட்டு. இல்லை ரோப் கார் போட்டு இருக்குங்க. ஸோ நான் படிக்கிட்டே இறங்கிட போகிறேங்க. குடிநீர் இருக்குது, இங்கே பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிட்டாங்க. ரோப் காருக்கு ஒரு வழி போட்டுருக்காங்க. இங்கே டோர் ஸோ ரோப் காரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. ஒரு டவுன் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்கிடுவோங்க. 1/2 மணி நேரத்தில் ஒரு டவுன் 1300 படிக்கிட்டு ஒரு டவுன் 1/2 மணி நேரத்தில் இறங்குவோம். 6:30 மணிக்குள்ள திருத்தணி போகணுங்க. சரிங்க, ஒரு இறங்குவோங்க. இப்போ வியூஸ் எடுக்கலாங்க. ஐயோ ஒன்றும் பண்ணாது போ. கிட்ட போ, நீ ஒன்றும் பண்ணாது போ. மக்கள் நான் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்டு சல்லி கீழே இறங்கிட்டேங்க. அதோட கிளிப்பு தாங்க. நான் கீழே இறங்கும்போது படி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேங்க. அதாவது ஒரு கிளிப்பு தாங்க இது. ஃபாஸ்ட்டாக 2x ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு
வீடியோ. ஏன்னா படி வந்து நல்லா தாங்க இருந்துச்சு, இல்லை படிக்கிட்ட வசதிகள் நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக இருந்திருக்கலாங்க. அப்போனா உங்களுக்கு வந்து கால்வலியும் தெரியாது, உங்களுக்கு டயர்ட்னஸும் தெரியாதுங்க. ஒரு 200 படிக்கிட்டு ஒருத்தர் ஒரு இது இருந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கனால ஏறுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆனால் இறங்கும்போது ரொம்ப வசதியாக இருக்குங்க. ஏறுறது கஷ்டமாக இருந்தாலும் இறங்கும்போது சல்லுன்னு இறங்க முடிஞ்சதுங்க. அதாவது ரன்னிங்கில் தான் மற்ற ஹில்லையும் நான் அவங்ககிட்ட நடுவில் ஒரு இடத்துல இந்த வீடியோ கட் பண்ணுறத நின்னுங்க அவ்வளோதாங்க. வேறு எங்கேயும் நிற்கல. மிஞ்சி போனால் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுங்க வீடியோ கட் பண்ணுறது ஒரு 20 செகண்ட் நின்றுருப்பேங்க. திரும்ப இது இறங்க ஆரம்பிச்சு சல்லுன்னு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தாங்க இறங்கிட்டேங்க. இந்த வீடியோவோட அதாவது உங்களுக்கான அல்டர்னேட் பிளான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேங்க. அந்த அல்டர்னேட் பிளானோட பட்ஜெட் ப்ளஸ் பிளானோட ஒரு வீடியோ வந்து நம்ம சீரீஸோட எண்டிங்கில் வருங்க. அதாவது ஹோல் காம்படிஷன் வீடியோவும் ஒன்று வரும். தென் அதுக்கு அடுத்து நான் இந்த சீரீஸோட கடைசி வீடியோவாக அது வந்து பட்ஜெட் எவ்வளோ செலவானது, எனக்கு எவ்வளோ செலவானது, நீங்கள் போனால் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ எடுத்துக்கிட்டு போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி புக் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேங்க அந்த வீடியோவில். ஓகேங்களா? தென் இதுக்கு நான் செலவு பண்ணது வெறும் 750 ரூபா தாங்க. வெறும் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க. அதாவது நம்ம சேலம்லேருந்து திரும்ப நம்ம நைட்டு வந்து சேலம் வரைக்கும் நம்ம கிளம்புறோங்க. இன்றைக்கி நைட் இந்த வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி நைட் வந்து நான் சேலம் வரைக்கும் வந்தேங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புலேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சாப்பாட்டு செலவு எல்லா செலவும் சேர்த்து எனக்கு 750 தாங்க ஆணுச்சு. அந்த மாதிரி நீங்கள் எப்படி பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலாம், ப்ரீமியமாக எப்படி ட்ராவல் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனையும் நான் சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு வீடியோ நான் இந்த சீரீஸோட எண்டிங்கில் வருங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம அரக்கோணத்துலேருந்து இங்கே வரத்துக்கு 25 ரூபா ஆச்சுங்க. தென் இங்கேருந்து நம்ம அடுத்து திருத்தணி போவோங்க. டேரெக்டாக அது காமிச்சிருப்பேன் நான். பஸ் ஏறிட்டு ஒரு கிளிப் காமிச்சிட்டு உடனே அங்கேருந்து திருத்தணி போகிறதுக்கு 25 ரூபாங்க. திருத்தணி டு சென்னை தாங்க போகணும். அரக்கோணம் போயிட்டு சென்னை மாறினாங்க. அது வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதை வந்து சோதனைகள் மேல் சோதனையாக போயிடுச்சுங்க அந்த இது. அதாவது அங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேருங்க 60 ரூபா ஆணுச்சுங்க. திருத்தணி டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேரில் 60 ரூபா ஆணுச்சுங்க. சரிங்களா? எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டிங்கில் அதெல்லாம் இருக்குங்க. சென்னை போகிற வரைக்குமே இந்த வீடியோ வரும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஷார்ப் 20 மினிட்ஸ், ஒரு நிமிஷம் 65 படி கணக்கு இறங்கியிருக்காங்க. எங்கிட்ட நிற்கலைங்க. 1900 படியில் ஏற ஆரம்பிச்சோங்க. நான் ஒன்றும் ஆரம்பிச்சுங்க, எங்கிட்டையுமே நிற்கலைங்க. நேராக ஸ்டெப் ஒன்று கூட பார்க்காம நான் மாட்டுக்கு கால் தானாக ஓடுதுங்க. அது கண்ட்ரோல் பண்ண நாமளே விழுந்துருவோம் போல இருக்குது. கால் ஆட்டோமேட்டிக்காக தானாக ஓடுதுங்க. இப்போ ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஷூட்டிங் போயிட வேண்டியதாங்க. கரெக்டாக தாங்க பார்க்கலாம். சரிண்ணா. நீங்கள் எங்கேருந்து ஊர் போனோம் ஐயா? நீங்கள் எந்த ஊர் போனோம் ஐயா? புத்தூரா? அந்த பக்கம் பார்த்துட்டாங்க. மக்களே, ஆக்சுவலி சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஒரு சின்ன இல்லைன்னா கையில் அமௌண்ட் இல்லைங்க, கேஷ் இல்லைங்க. கேஷ் இல்லாமல் நான் ஸோ ஏதாவது பஸ்ஸில் தான் ஜிபே இருக்காங்க கேட்டு தாங்க ஏறணும். சரி, திருத்தணி பஸ் ஒன்று வந்துச்சுங்க. வருதுங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு திருத்தணிலேருந்து எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி தாங்க போனாங்க. இதுக்கு முன்னாடி போன பஸ் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பஸ்ஸுங்க. அதை ஓவர்டேக் பண்ணி தாங்க இந்த பஸ் போனாங்க. ஃபேர் பார்த்திங்கன்னா 25 ரூபாங்க. திருத்தணியில் இருக்கோம். திருத்தணி டு கோவிலுக்கு நடந்து போயிட்டு வாங்க மக்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி வந்துட்டோம். திருத்தணியில் ஒரு 320 மணி இருக்குதுங்க. ஆக்சுவலாக டைம் இன்சஃபிஷியன்சியால் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஓடி தாங்க எடுத்துருந்தேன். திருத்தணிக்கு நான் வெறும் 1 மணி நேரம் தாங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னாச்சு பார்த்திங்கன்னா நம்ம 7:45 சப்தகிரி இருந்துச்சுங்க. அதை பிடிச்சிடணும். நான் போனதே 6:45, மலை ஏற ஆரம்பிச்சது 6:45. திரும்ப நம்ம சப்தகிரி 7:45ங்க. ஸோ மலை ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு உடனே ரிட்டன் வந்து நம்ம சப்தகிரி பிடிக்கணும். ஆல்மோஸ்ட் ரன்னிங் போயிட்டேங்க, பட் பிடிக்க முடியலைங்க. பாருங்க.
நம்ம ட்ரெயினோட முக்கியமான காரணம் இந்த கூட்டத்தில் மாட்டினது தாங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த கூட்டத்தில் ஒரு மாட்டினாலும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஆகிடுச்சிங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ இந்த சப்தகிரி நம்ம பிடிச்சிருப்போம். பிடிக்க முடியலைங்க. இப்போ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. கோயில் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் மக்களே. கொஞ்சம் வேகமாக போயிட்டுருங்க. இன்னும் 1 hour தாங்க இருக்குது. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வர பிடிக்கணும். இன்னும் 1 hour தாங்க இருக்குது. அதுக்கோசம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் டைம் ஆச்சு நமக்கு. ஸோ இது மேலே நிற்க முடியாது. என்றைக்கு தான் ஐடியாவும் இல்லை. எனக்கு இன்னும் 45 நிமிஷம் தாங்க இருக்குது. 48 நிமிஷம் தாங்க இருக்குது. 12 நிமிஷம் ஓவர். சேலஞ்சு கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். முடியுமா தெரியலைங்க. மூச்சு வாங்குது. 365 படி நான் பாடு சிலன்னு ஏறிட்டேன். இன்னும் 150 படி இருக்குங்க. போய்ட்டு சப்தகிரியை பிடிச்சி எழும்பூர் போயிட்டு உங்களை புதுசாக இன்னொரு விலாக் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விலாகை நான் போடணுங்க. சரி, அந்த விலாக் ஷூட்டிங் இருக்கணும். டிக்கெட் வேறு கிடைக்கல ஸ்லீப்பர் படத்தில். ஸோ நீங்கள் இன்றைக்கி 2 மலைங்க. முருகர் மட்டும் கொஞ்சம் கருணையை கட்டினா தான் நல்லாயிருக்கும். சரி, ஓரம் மூச்சு வந்துங்க. இன்னும் இவ்வளோதான். திருத்தணிமே இது மணி ஒழித்த திருப்பம் ஒன்று மணி இது இருக்குமா பார்க்கலாங்க. கோவிலுக்கு போயிட்டு ஒரு லிட்டில் பிட்ஸ் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோ எடுத்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த கூட்டம். ஆனால் 10 நிமிஷம் நான் சாமி பார்த்தேங்க. இவர் வந்து எனக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இவர் தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ தான் வந்து போடும் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிச்சு நாம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நிமிஷம் தாங்க இருக்குது. எல்லாமே இந்த இன்னும் முடிச்சு 20 நிமிஷம் நம்ம இப்போ போவோமா? ஃபஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் வீடியோ ஒரு மீன்ஸ் எங்கன்னா வேறு ஒன்றும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் 20 நிமிஷம் போக முடியுமா அப்படின்றத ஒரு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா 7:50 தாங்க வண்டி ட்ரெயின். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுட்டாலும் நான் அதுக்கான பிளான் வந்து ஒவ்வொரு சீரிஸோட இன்னிங் எல்லாம் சொல்லி வாங்க வேண்டியதான் வாங்கிட்டேங்க. சரிங்களா? இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுவோம். சீரிஸாக ஃபாலோ பண்ணுவோம். ப்ரீமியம் சீரிஸ் வெறி வாங்க வேண்டியதான் வாங்கிட்டேன். சப்தகிரியில் போய் சாப்பிட்றாங்க. பட்ஜெட் எவ்வளோ அது முன்னாடி அப்புறம் ஒரு கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம திருத்தணி இன்னொருத்தர் ஒரு இடையில ரவுண்டர்னா வாங்க ப்ரீமியம் ட்ராவலர் கோயிலை பார்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் என்னால் கவர் பண்ண முடியல போச்சு. அதிகம் அடுத்த வண்டி நம்ம நைட்டு சேலம் இதுதாங்க நம்ம சென்னைக்குள்ளே சுற்றி பார்த்தோம். நம்ம போயிட்டு உடனே ட்ரெயினை பிடிக்கணும் எடுத்துக்கணும்னு நினச்சேன். பட் முடியலை. சென்னைக்குள்ளே வரணும். சென்னைக்குள்ளே இருக்க ஒரு சில முக்கியமான டெம்பிள்ஸ் ஏதாவது சொல்லணும். ஃப்ரம் பீச் கொஞ்சம் விரைவாக போவோம். டெம்பிள்ஸ் சென்னைக்குள்ள இருக்க முக்கியமான ஒரு சில டெம்பிள்ஸ் அதை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்டில் எனக்கு தெரியப்படுங்க. சென்னைக்கும் நமக்கும் சென்னை எப்படின்னு இருக்குன்னு தெரியுங்க. வந்து நம்ம ட்ராவல் பார்ப்போம். ட்ரெயின் வந்து பார்க்கவே இந்த சென்னை தான் இருந்தது. ட்ரெயின் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் வந்துச்சுங்க. சென்னைக்கு தான் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ பார்த்துட்டு சல்லுன்னு ஒரு கீழே ஓடி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒருத்தர் தாங்க நம்ம ஹெல்ப் பண்ணார். அவருக்கு நான் இந்த வீடியோலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன். அவர் தான் மார்க்கெட்லேருந்து என்னை வந்து திருத்தணி ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போனார். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கோயிலேருந்து நீங்கள் ஸ்டேஷன் போனால் நடந்தாங்க போயிருக்கோம். ஆட்டோ வந்து வந்துடுவாங்க. சோலோவாக போனால் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நடந்தே போக ஆரம்பிச்சுன்னு எதுவுமே கேட்கலைங்க. ஆனால் அந்த அண்ணன் அவர்கிட்ட வழி தான் கேட்டேன். 2 வீலரில் வந்தேன். ஜங்ஷனுக்கு போகணும்னு சொல்லி கேட்டேன். தம்பி வாப்பா நான் அந்த வழியாக போகிறேன், நானே போய் இறக்கி வரேன்னு சொல்லிட்டு அவர் தாங்க நீ அவருக்கு மிகவும் நன்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நம்ம இறங்கி புதுப்பேட்டையில் மேலே
பட் இங்கே ஒரு ஸ்கேம் முடியும் நம்புகிறேன். என்னன்றது இங்கே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பழனியில் சேல்ஸ் பண்ணுறவங்க தாங்க இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஷோலிங்கரில் ஒரு லோக்கல் டக்குனு விட்டு ஒரு லோக்கல் நீங்கள் காணிக்கை 10 ரூபாய்க்கு போதும். அது 10 ரூபா நீங்கள் காணிக்கை செலுத்தினா மட்டும்தான் தராங்க, மற்றபடி விற்பது தர்றது. இதில் என்ன பாகுபாடுன்னு எனக்கு தெரியலைங்க. அமௌண்ட் தந்தால் தான் இது பண்ணுவாங்களா? ஸ்டேஷனில் வந்து நான் ட்ரெயின் விட்டது ஃபீஸ் தாங்க இது. சரிங்க பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ். என்னென்னு திருத்தணி விளாங்கலாம். அடிக்கடி திருத்தணி 1 ஹவரில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலி நான் 1 ஹவர் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா மலை மேலேருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு 1 ஹவரில், அதாவது இங்கே திருத்தணியில் கிளம்பி திருத்தணி மார்க்கெட்டில் இறங்கி நம்ம மலை ஏறி, அதாவது வாக்கிங்கில் ஏறி நம்ம திருத்தணி முருகனை பார்க்கும்போது 7 காலுங்க. 7 கால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? 7 கால் மேலே கிட்டத்தட்ட நான் இறங்கிட்டேன். 7:30க்கு நான் கரெக்டாக கீழே இறங்கிட்டேங்க. ஒரு 15 நிமிஷம் அங்கேருந்து ஓடி தாங்க வந்தேன். இங்கே திருத்தணி மேலேருந்து கீழே வரைக்குமே ஓடி தாங்க வந்துட்டேன். டிக்கெட்டும் போட்டேன். எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு. சப்தகிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சப்தகிரி வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கரெக்டாக உள்ளே வரத்துக்கும் சப்தகிரி நிற்காமல் போயிடுச்சிங்க. ஏதோ ஒரு வண்டி வேறு கொடுத்து வச்சுருவாங்க. இந்த வண்டி இருந்தாங்க தெரிலிங்க. சப்தகிரியே பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து 8:35க்கு ஒரு லோக்கல் இருக்காங்க. லோக்கலில் ஏறி நம்ம அரக்கோணத்தில் இறங்கிட போகிறோம். அங்கே இறங்கி கோவை சூப்பர் வந்துட்டுருங்க. சூப்பர் ஃபேர் தான் போட்டுருக்காரு 20 ரூபா. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 முக்கால்லாம் போயிடுதுங்க. ஷெட்யூல் டைம் பார்த்தாலும் நமக்கு பார்த்தாலும் இல்லைன்னா முன்னாடி நம்ம தலைவன் இருக்காங்க. யார்? இவர் தாங்க, இளம்பூர். அவனை தாங்க பிடிக்க போகிறேன். மெட்ரோலாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். மெட்ரோலாம் இன்றைக்கி பண்ணலாம், மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறி பார்க்கலாம், சென்னை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேங்க. நல்லா கவுத்து விட்டுருச்சுங்க. நான் போட்ட பிளானே இப்படி தான் 8 மணிக்குள்ள நம்ம சென்னை சென்ட்ரல் போய் சேர்ற மாதிரி இருந்துங்க. 9 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் போய் சேர்ற மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். மொத்தமும் கொலாப்ஸ் தான். ஆக்சுவலி நான் திருத்தணி வரும்போது நான் சென்னை சென்ட்ரல் நான் வண்டி ஏறி இருக்கணுங்க. திருத்தணி வந்து பார்த்திங்கன்னா 6:20. நான் ட்ரெயின் ஏறி இருக்க வேண்டியது 6:20க்குங்க. டைம் சொதப்பிடுச்சு. அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேங்க. ஒன்று சூப்பர் ஃபாஸ்ட் போட்டால் இப்படி தான், 2மே சூப்பர் ஃபாஸ்ட் தான். இன்னொரு ட்ரெயின் பார்ப்போம், செக் பண்ணுறேங்க. நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரைங்க. திருத்தணி மேலே வாங்கிட்டேங்க. வாங்கி அங்கே சாப்பிட்லன்னா இப்போ கொஞ்சம் லோக்கல் வந்துருக்குங்க. ஸோ சென்னை சென்ட்ரல் போகிற லோக்கல் வந்திருக்கு. நம்ம தலைவன் 226157 சிஎஸ்எம்டி சென்னை ஒரு தலைவர் பின்னாடியே வந்துட்டுருக்காருங்க. பிரச்சனையே இல்லை. நான் இப்போ அரக்கோணத்துலேயே நான் ஏறிட போகிறேன் அந்த வண்டியை. இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் எடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. இதுவே பட் நம்ம பிளான் சுத்தப்படுறதுனால எதையுமே என்னால் கரெக்டாக இது பண்ண முடியலைங்க. கோச்சிக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக வரும்போது இந்த திட்டமிடல் இப்போதைக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா புதுசுனால ஒரு திட்டமிடல் வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் சபர்பன் இஎம்யூவில் நான் போயிட்டுருக்கேங்க. ஏன் நான் 22157 பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 22157ன்றது சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. C70 சென்னைக்கு ஒரு வண்டி வந்து சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டோட ரேக் ஷேர் பண்ணுது. நம்ம சேலம் தாங்க போகணும். அதனால தான் அந்த வண்டி தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். 11:50 லாஸ்ட் வண்டினா அதுதாங்க. ஏன் நான் மூக்கு சுற்றி வாய் தரேன்னா, நம்ம காலைல 5:30 வந்தால் போதுங்க. அது மிட் நைட்டில் வந்துட்டு நான் அவஸ்தைப்படுறது நான் அப்படி வரலாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 60 ரூபா போனால் போட்டும். ஏன்னா நம்ம வெயிட்டிங்கால் உட்காந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து நம்ம சேலமில் நான் செலவு பண்ணணும். பட் அதுக்கு இப்படி போயிட்டு வந்துடலாம். சென்னை அவுட்டரில் பார்த்த மாதிரி அது இருக்குல்ல, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி தாங்க போனேன். அரக்கோணம் போயிட்டு அந்த வண்டி ஏறினாங்க. அங்கேருந்து சென்னைக்கு முறை போயிட்டு அப்படியே சேலம் போயிட்டேங்க. அதை வந்து அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. கேமரா கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தாங்க இருக்கும் குவாலிட்டி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ. கொஞ்சம் இந்த வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. ஏங்க ட்ரெயின் மட்டும் போயிட்டே இருக்குங்க.
சாமி இந்த பக்கம் நின்றுங்க. ஐ திங்க் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, மோஸ்ட்டாக நம்ம சேலம் வண்டி தாங்க இருக்கணும். சேலம் டு அரக்கோணம் அந்த வண்டி தாங்க இருக்கணும். இந்த கோயில் அந்த பக்கம் தான் தெரியல, ஏதோ ஒரு வண்டி. இது 2 வண்டியில் ஏதோ ஒன்று சேலத்திலேருந்து வந்த ஒரு வண்டிங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ தலை அது நிப்பாட்டு தலை. ஓ வேண்டாம், என்ன அவ்வளோ தூரம் நான் கொடுறேன். எங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளில வர போய் டிக்கெட் வேறு எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கோசமாக அதை வெளில போகணுங்க. ஏ இது இல்லைங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறது. எங்கிட்ட போய் ஏறுறது. மக்களே பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஒரு கரண்ட் அவைலபிள் டிக்கெட் இருக்குது, ஒன்று புக் பண்ணுறதுக்கு அதை போய் கேட்க போகிறேங்க நான். மக்களே ஃபைனலி நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி வர்றதுக்கு. 1 hour 10 minutes இல்லைங்க இன்றைக்கெலாம் வண்டி. ஆனால் இதுதாங்க நல்லது. 2157 C70 மும்பை, C70 சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நான் லாஸ்ட் அண்டர்ஸோடு ஓடிட்டுருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு காலையில் அடுத்த வீடியோவில் நம்ம இன்ஜின் புல்ல பக்கத்துலேருந்து பார்க்க முடியும். அதுவசம் லாஸ்ட் ஓடிட்டுருக்கேன். வாங்க மக்களே லாஸ்ட்டு ஓடுவோம். வண்டி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இல்லைங்க. வெளியே நிப்பாட்டி போட்டாங்க. எனக்குலாம் வயிறுலாம் கலக்கிட்டு இருந்துச்சு. ஃபோன் வேறு சார்ஜ் இல்லை. இவ்வளோதையும் தாண்டி எப்படியாவது அவங்க வந்துட்டோமே. வண்டி ஒரு 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. அது வேறு இன்னொரு பெரிய பிரச்சனை. அனௌன்ஸ்மெண்ட் 2-2ன்னு சொல்லலாம்னு நான் கிளம்பிட்டேங்க சார்ஜர் எடுத்துகிட்டு. சாமி வந்து ஒரு ரைடு நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. எந்த இதெல்லாம் இதில் பார்க்க போகிறீங்க. நம்ம வண்டி ரிக்ஷா வண்டி கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நம்ம லைனில் ஓடுற இன்னும் ஒரு வண்டிங்க சேலம் ஏதாச்சும் நம்ம லைனில் ஓடுற ஒரே ஒரு வண்டி மட்டும் அன்கவர்டாக இருக்குது. விரைவில் கவர் பண்ணுவோம். அதையும் பாண்டி மேங்களூர் சரி பாண்டி யஷ்வந்த்பூர் அதை ஒன்று தாங்க நான் இன்னும் விட்டு வச்சுருக்கேன். ஐ திங்க் இது 18 கொஸ்டின் இருந்து செக் பண்ணிக்கிறேன். மக்களை எந்த இன்ஜின் இப்போ நம்மளை புல் பண்ணுதோ அதே இன்ஜின் தாங்க சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்க்கு நம்ம புல் பண்ணோம். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேலம்க்கு இந்த ட்ரெயினில் தாங்க நான் போகிறேன். சீட்டை உட்காந்துட்டு போகிறதுக்கோசரம் நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஈரோடு நினைக்கிறேங்க. ஏப்பா முதல் தடவை கரெக்டாக இருக்குங்க கோச் மிஷின்னு. ஒரு சின்ன வண்டி தாங்க. இது வெறும் 18 கோச் தாங்க. மக்கள் இது ஒரு ஐசிஎஃப் இருக்குங்க. ஐசிஎஃப் கோச் ஒன்று இருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். S4 பார்த்தீங்களா. இது சீட் அவைலபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். அந்த சீட் அவைலபிள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கே நம்ம ஏமாற்றிட்டாங்களா? உங்களுக்கு ஜென்ரல் இல்லாமல் சொல்ல பிரச்சனை. கோச் சரி நம்ம இன்னும் இடத்துக்கு கரெக்டாக வந்து நிற்கும் பார்த்தா இது முன்னாடி போயிட்டே இருக்குங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக தாங்க அந்த இருக்கு. வாங்க ஏறலாம்.
அம்பத்தூர் ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வந்துச்சுங்க, இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வரலைங்க. ஜேர்னி கொஞ்சம் படித்து எடுத்த ஜேர்னி தான். அந்த சைடு கரண்டாக ஒரு டிக்கெட் இருக்குங்க, பட் லாக் இருக்கணும். அதுக்கோசரம் மட்டுமே நான் இதை சூஸ் பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க அதிகமாக. அது எந்த சீட்னு தெரியல, சைட்டில் வரதான் பட்டணம் போய் போட்டுருவேன் தெரியல. டிடிட்டு முடிஞ்சா கேட்டு போங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சமயத்தில் போச்சுங்க. இங்கே 10 ஆயிடுச்சு, 10:35 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஃபீல் ஆகுது. பட்டு நம்ம சென்னை மட்டும் சேலம் காமிச்சு பார்த்தீங்களா, அது ஒரு பக்குங்க. அப்படி சொல்லணும்னா கரெக்டாக பெட்டில் இல்லைங்க. அங்கே அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்லேயும் கேட்டேன், இல்லைப்பா இந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரி சந்தோஷம் விடுங்க, கிட்டத்தில் போகணுன்னா போட்டுக்கலாம். நான் வீட்டில் ஒரு சொந்தம் போடல, 35 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு விட்டேன். வேணும் புத்தகம் ஸ்பெஷலாக இருந்துச்சு, அதுலேயும் போட்டுருந்துக்கலாம். இங்கே ஒரு கடிப்பு தண்ணியும் சம்பவம் நடந்துட்டுருக்கு. நாமளே கஷ்டப்பட்டு நான் கண்ணை மூடிட்டுருவேன். ஆனால் சிரிச்சு கடுப்பேற்றி விட்டுறாங்க மேலே. இன்னொன்று எப்படி நானும் சென்னை காட்ட சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. விழுக்காடுல வந்துருங்க ஆப்போசிட்டில். எதையும் ஆப்ஷன் எல்லாம் பண்ண போகிறீங்க. ரொம்ப இதாக ஒரு சீட்டு ரெண்டு இதே மாதிரி சிங்கிள் சீட்டு ஏறி உட்காந்துக்க போட்டு வச்சுங்க. உட்காந்து எந்திக்க மாட்டேன். சிறந்தாங்க எல்லாம் எக்ஸ்டீரியர் எடுக்க போகிறாங்க, வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக சிறந்தாங்க நான் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். நான் இப்போதைக்கு நம்ம சீட்டு முக்கியம், தூக்கம் முக்கியம். தூக்கம் செகண்டரி, லாகு முக்கியம். பார்ப்போங்க, முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணிடுறேன். சரிங்களா? கிராசிங் ராயபுரம்ங்க. ஃபஸ்ட்டு நான் நைட் டைம் லாக் எடுக்கிறேன். என் கேமரா குவாலிட்டிலாம் சரியில்லை, இருக்கா இல்லையான்னு தெரியாது. வர்ற லாக் வருங்க. நான் முடிஞ்சளவு நான் எடுக்கிறேன். சரிங்களா? நான் முடிஞ்சளவு நான் எடுக்கிறேன். த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் இந்தியா ராயபுரம். சரி, சவுத் இந்தியா, சதர்ன் ரயில்வேஸில் ஓல்டஸ்ட் ஸ்டேஷன் இது. இன்னும் இருக்குங்க, இன்னும் ஒரு இது இருக்குங்க. மக்களே, சென்னை ஒரு ஹோல் டே வேணுங்க. சென்னைக்குள்ளே இருக்கிறது நான் சுற்றி பார்த்து ஹோல் டே வேணும். அதுக்கெல்லாம் என்ன போட்டு வரலாங்க. கூடிய சீக்கிரம் சென்னையும் வருவோம், சென்னையை கவர் பண்ணுவோம். எப்படியோ எனக்கு இதில் வந்து ஒரு இதுவும் இல்லைங்க. சென்னைக்கு நான் சீட்டு வேணும், அந்த ஒரே ஒரு ரீசன் தாங்க. நான் சென்னை வர்றதுக்கான முதல் ரீசனு. இல்லைன்னா நான் அதுவும் இல்லாமல் நம்ம டைம் ஏகப்பட்டது. அங்கே நான் சேலம் ஜங்ஷனில் போய் உட்காந்துடணும், அது ஒரு 50 ரூபா நான் தரணும். அது திருத்தினது நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னா 205 ரூபா. இங்கேருந்து 215 திருப்பாங்க, ஒரு 50 தரணும். அந்த மாதிரி கிழங்கு போட்டு தாங்க நான் இதெல்லாம் இந்த ஐடியா போட்டு
காம்ப்ளெக்சிட்டிலாம் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வண்டியை போட்டுச்சு. இப்போ போய் கிராசிங் ஒரு சைடு நான் போய் உட்கார போகிறேங்க. அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைடு தான் கிராசிங் விடுவோம். ஸோ அந்த பக்கம் போய் உட்கார போகிறேன். கோச் காலியாகட்டும். இன்னொரு அரைவல் பார்க்கலாங்க. இன்னொரு அரைவல் பார்க்கலாங்க. மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க் ஸ்டேஷனில் இருக்கோங்க. சென்னை சென்ட்ரலுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்கேன். நான் கவனிக்கலை, இப்போ தான் கவனிச்சேன்னா டம்மு சவுண்டு வரும்போது தான் கவனித்தேன். பார்க் ஸ்டேஷனுங்க. அங்கே இந்நேரத்தில் என்னங்க கூட்டம்? தோசம் வண்டி வருது போல். இந்நேரத்துலேயும் கூட்டம் இருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி நான் சென்ட்ரல் வண்டி இது பார்க்கணும் வந்தாங்க. நம்ம இது பண்ணலாம் இருந்தேன். பட் ஐயாப்பூர் லேட்டாக வரும். நமக்கு வசதியாக போச்சுங்க. யாருக்கும் வசதியாக போன்னு சொல்லி நமக்கு ரொம்ப வசதி. இந்த ட்ரெயின் லேட்டாக இருந்தால ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு ப்ளீஸ் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு நான் கரெக்டாக பட்ஜெட்டை முடிச்சிட்டேங்க. ஷவர் போய் 800 வந்து நிற்கிறது என்னோட இன்றைக்கான பட்ஜெட்டு. ஸோ ஒரு நூறு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரெயினில் வர்றது நல்லாயிருக்கும். நம்புவோம். சென்னை கார்பரேஷன் மக்களே, சூன் வெரி சூன் எல்லாத்தையும் வந்து கவர் அடிக்காமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குங்க. இந்த சென்னையை நான் கண்டிப்பாக வந்து கவர் அடிக்காமலாம் விட போகிறது கிடையாது. அப்படி நம்ம இப்போ ஒரு அரைவக போகிறோன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு 3 ஆர்டர் போட்டு வந்துடுவாங்க. எனக்கு அளவுங்க பசிக்குதுங்க. சரிங்க மக்களே, நம்ம ஃபைனலாக சென்னை எழும்பூர் 11:05க்கு நாம் ரீச் ஆகிட்டோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சிஎம் சோஃபாஸ் வீடியோவில் சந்திப்போம். இது இத்துடன் உங்களுடன் பெறுவது மிஸ்டர் சல்கரன். டாடா, பை பாய், ஸ்டே டியூன்ட்.